இப்போ ஒரு விஞ்ஞானிக்கு ஒரு அறிவு இருக்குது, ஒரு காய்கறியை கண்டுபிடிக்க ஒரு அறிவு இருக்குது, ஒரு டாக்டருக்கு ஒரு அறிவு இருக்குது. புரியுதா சொல்றது? இதுவும் ஒரு அறிவு தான். அவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த அறிவும் போய் சேர்ந்துச்சுன்னா, இந்த கருணை குணமும் இந்த அன்பு வந்துச்சுன்னா, ஒருத்தர் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கண்டுபிடிக்கிறார், ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறாரு, இல்ல ஒரு மிஷினரி அவர் கண்டுபிடிக்கிறதுக்கிட்டனா அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அன்பு அதிகமாகி போதும் அவர் கண்டுபிடிச்சார். இது எல்லாமே நீ வரைக்கும் லைட்டை கண்டுபிடிச்சா, போனை கண்டுபிடிச்சா சரி, அவன் அது மேல அதிகமா கவனத்தை செலுத்தி ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கிட்ட அன்பு வந்துடும். அன்பு வந்த கணமே அது அறிவா கண்ணாயி அவனுக்கு அந்த பொருளை கையில வந்துடும். அந்த பொருளை வந்தோடனே அவரை போட்டு அவர் பேசும். ஆனா அவர் லாஸ்ட் அவருக்கு சொல்லுவாரு, அது மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. ஃபைனல்ல ரொம்ப அன்பு கூடும் போது அதான் நடந்தது. அதே அன்பு உங்க எல்லாருனாலும் நீங்க இருக்கிறத உங்களால கூட்டிக்க முடியும். அந்த அன்பு இந்த நிகழ்வு நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டா, ஒரு பிளைட் கண்டுபிடின்னு ஆசைப்பட்ட, ஒரு கப்பல் ஒண்ணு ஆசைப்பட்ட, லைட்டு, போனு, இன்னொன்னு கண்டுபிடி அதுக்கு பட்ட ஆசைய இந்த மாதிரி நான் கருணி அன்பா இருந்து இந்த உலகவிற்கெல்லாம் துன்பத்தை நினைக்கணும். அதுக்கான வழி கிடைக்கணும். இங்க நாங்க எல்லாரும் நித்தியமா இன்பத்து நாங்களே வருத்தி, நாங்களே வச்சு, நாங்களே கஷ்டப்பட்டு, நாங்களே துன்பம் வந்து, நாங்களே நோய் வந்து திருப்பி சங்கடனை பெருக்கி என்னது நான் நடக்கணும், இது மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்மளுக்குள்ள கொடுத்து நம்ம கருணையான செயலையும் அன்பான செயலையும் ஒருமை குணத்தையும் வளர்த்துக்கணும். நம்ம ஆசைப்பட்டா எப்படி நீ பிளைட்டு ராக்கெட் இதெல்லாம் கண்டுபிடிச்சு நீ நிலவுல போய் இறங்க நான் வேற கோளுக்கு போறேன் நீ சொல்றியோ, இதை சொல்றது மனிதன் தான் செஞ்சு சாத்தியம் படுத்துறான். அவ்வளவும் முடியல உன்னால, ஏன் இது முடியாது? கண்டிப்பா முடியும். இது நினைக்கிற மாதிரி வந்து இதுவும் பிக்கஸ்ட் கிடையாது. இது ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறது சரி, ஒரு பொம்மை எல்லாமே ஒரு பிக்கஸ்டான விஷயம் தான். அதே போல இதுவும் உன்னால பண்ணக்கூடிய ஒரு செயல் தான். இது முடியாத செயல். ஆனா இதுக்கு ஒரே ஒரு வழி கொடுக்குது, நீ அன்பா கருணையா ஒருமையா இருந்தா இது கட்டாயம் சாத்தியப்படும். என்னால உலகத்தை இயக்கத்தை நிறுத்த முடியும்னு என்னால பேச முடியுது. இதை ஸ்டாப் பண்ண முடியுமா, ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா இங்க மொத்தமா சேர்ந்து ஒரு ப்ரொஜெக்ட் தான் இயக்குது. நம்ம எல்லாரும் ஒரு ஸ்கிரீன்ல பிளே ஆயிடுறோம். இங்க சொல்ல பார்த்தா ஒரு ஸ்பேஸுங்க, ஒரு சின்ன சிப்புக்குள்ள தாங்க மூவி இருக்குது சொல்றோம். அதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்க்குள்ள ஒரு ரெண்டு படத்தை எடுத்து வைக்க முடியுது. அது உங்க கண்ணுக்கு பார்த்தா எப்படி ஒரு அட்டை மாதிரி தெரியும், சிப்பு மாதிரி. ஆனா அதுக்குள்ள நீ எடுத்து ஒரு இதுல போட்டோம்னா அது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும், சவுண்ட் இருக்கும், உணர்வு இருக்கும், வலி இருக்கும், துன்பம் இருக்கும், கலர் இருக்கும், எல்லா விதமான இருக்கும். உலகமே அதுல காட்டும். எப்படி அதுல அது காட்டுச்சு? அதுக்குள்ள ஒரு ஸ்பேஸுக்குள்ள இவன் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த உள்ள நுணுக்குமா சொருப்பு முடியுமா சொருவி அதுக்குள்ள அதை வெளிப்படுத்தி வச்சிருக்கான். அதுக்குள்ள போய் இப்ப அது ஒரு மூளை, இப்போ அது ஒரு உலகம். அதை சரி பண்ண, அதை ரெடி பண்ண முடிஞ்சது உன்னால. நீங்க சொல்லி இப்போ செயற்கையா உன்னால செயற்கை ஒரு குழந்தை உருவாக்குறான். நிறைய விஷயம் தலை துண்டான ஒரு இது ஜாயின் பண்ணி அந்த அந்த உடலுக்கு உயிர் கொடுக்குறான். இதெல்லாம் சாத்தியமானா இப்படி இறைவன் போனா இறைவன் தான் பண்றான். அது உன் வடிவத்துல இருந்து நடத்துனுக்குது. இப்ப நீங்க அதுதான் நீங்க இல்லைன்றீங்க, அது இன்னும் இறைவன் பண்ற. நீ பண்றன்னு சொல்லு, நீ பண்றன்னு சொல்லும் போது இது முடியனால இதுவும் முடியும் நீ நினைச்சு பாரு. கட்டாயம் நீங்க எல்லாரும் நீங்க இருக்கும் போதே ஒளியா மாறலாம். நீங்க இருக்கும் போதே அனைத்துமா இருக்கிற அறிவு உணரலாம். நீங்க எல்லாரும் இன்பமா இருக்கலாம்.